நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாத்தாய சீதாயாம் பதயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 66வது சர்க்கம் சிவதனுஷ். மறுநாள் காலை பொழுது அமைதியாக புலர்ந்ததும் காலைக்குரிய கர்மானுஷ்டானங்களை செய்து முடித்த மன்னர் அளவிலா ஆன்மீக ஆற்றல் கொண்ட விஸ்வாமித்திரரை ராம லட்சுமணர்கள் உடன் இருக்கும்போது போய் பார்த்தார். அறநெறியாளரான ஜனகர் அவரையும் பேராற்றல் கொண்ட ராம லட்சுமணர்களையும் அறநூறு விதிகளின்படி மரியாதை செய்து பின்னர் கூறினார். பெருந்தகையாளரே, மாசற்றவரே, தங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். தங்களுக்கு நான் என்ன சேவை செய்யட்டும்? நான் தங்களால் கட்டளையிடத்தக்கவன் என்பதால் தாங்கள் எனக்கு ஆணையிடலாம். விசாலமான இதயம் படைத்த ஜனகரால் இவ்வாறு கூறப்பட்டதும் தர்மாத்மாவும் வார்த்தை சித்தருமான விஸ்வாமித்திரர் வீரரான மன்னருக்கு பதில் கூறினார். இவ்விருவரும் தசரதரின் குமாரர்கள், சத்திரியர்கள், மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர்கள், பட்டத்தரசிகளுக்கு பிறந்தவர்கள், நாடாளும் உரிமை உடையவர்கள். தசரதரின் எந்த மனைவிக்கு பிறந்தவர்கள் என்ற ஐயப்பாட்டை நீக்குவதற்காக இந்த குறிப்பு கொடுத்தார் முனிவர். உன்னிடத்தில் உள்ள மகோன்னதமான வில்லை பார்க்கும் ஆசை உள்ளவர்கள். உனக்கு நலன் விளைக. மன்னனே, இவர்களுக்கு வில்லை காட்டு. வில்லை பார்த்ததும் தங்கள் விருப்பம் பூர்த்தியான அரசகுமாரர்கள் இருவரும் அவர்கள் இஷ்டப்படி திரும்பிச் செல்வார்கள். இதை கேட்ட ஜனகர் மாமுனிவரை பார்த்து இவ்வாறு சொன்னார். இந்த வில் எப்படி என்னிடம் வந்து சேர்ந்தது என்பதை சொல்கிறேன், கேளுங்கள். எங்கள் குல முதல்வரான நிமி சக்கரவர்த்திக்கு 6வதாக தேவராதர் என்ற புகழ்பெற்ற மன்னர் இருந்தார். பெருமானே, அவருடைய கையில் இந்த வில் அடைக்கலமாக கொடுக்கப்பட்டது. முன்னர் தக்ஷனுடைய வேள்வியை நாசம் செய்யும் காலத்தில் மகாவீரம் படைத்த ருத்ரன் வில்லை தூக்கி காட்டி கோபாவேசம் கொண்டவராய் இகழ்ச்சி தோன்ற தேவர்களை பார்த்து இவ்வாறு கூறினார். இந்த வேள்வியில் பாகத்தை உண்டு மகிழ்ந்த நீங்கள் எனக்குரிய பங்கினை தரவில்லை. தக்ஷன் ருத்ரனை அழைக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு நீங்கள் எந்த துணிச்சலுடன் வந்து அவன் அளித்த உணவை ஏற்றீர்கள் என்றபடி விலை மதிப்பிட முடியாத அணிகலன்களை தரித்துள்ள உங்கள் தலைகளை வில்லால் அம்பை விட்டு துளைத்து சிதைக்கிறேன். முனிவர் நாயகரே, அப்போது தேவர்கள் எல்லோரும் சித்தம் கலங்கியவர்களாய் சிவபெருமானை போற்றி புகழ்ந்து மன்றாடினார்கள். அதனால் பரமேஸ்வரன் சமாதானத்தை அடைந்தார். அவர்களிடம் மன திருப்தியை அடைந்த சிவன் வில்லை அவர்களிடமே கொடுத்து விட்டார். என்னிடம் உள்ள வில்லை தேவதேவனான மகாதேவனுடைய உத்தமனான வில்லே ஆகும். அவர்களிடம் மனதிருப்தியை அடைந்த சிவன் வில்லை அவர்களிடமே கொடுத்து விட்டார். என்னிடம் உள்ள வில் தேவதேவனான மகாதேவனுடைய உத்தமமான வில்லே ஆகும். சான்றோரே, பின்னர் எங்கள் முன்னோர்களிடத்தில் ஒரு ஒப்படைப்பு பொருளாக அளிக்கப்பட்டது. ஒரு சமயம் யாகத்திற்கான நிலப்பரப்பை கலப்பையால் உழுதபோது கொழுமுனையில் ஒரு பெண் சிசு வெளிப்பட்டாள். யாக பூமியை செப்பனிடும்போது கிடைத்தவள் என்பதால் சீதா என்று அழைக்கப்பட்டாள். பூமியிலிருந்து தோன்றிய என்னுடைய மகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தாள். என்னுடைய கன்னிகை கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்தவள் ஆகையால் வீர சுல்கமாக அடையத்தக்கவள் என்று அறிவிக்கப்பட்டது. எவன் ஒருவன் மக்கள் அறியும்படியாக தன் ஈடில்லாத பராக்கிரமத்தை காட்டுகிறானோ அவனாலேயே அடையத்தக்கவள். மனிதத்தாயின் வயிற்றிலிருந்து அல்லாமல் பூமித்தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்போந்து வளர்ந்து கொண்டிருந்த என் மகளை மணந்து கொள்ள விரும்பி பல அரசர்கள் வந்து கேட்டார்கள். என்னுடைய கன்னிகையை விரும்பி கேட்ட எல்லா மன்னர்களுக்கும் இவள் வீரத்தால் அடையத்தக்கவள் என்று கூறி என் செல்வியை கொடுக்கவில்லை. முனிபங்கவரே,
அரசர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி மிதிலைக்கு வந்து வீரத்தை வெளிப்படுத்துவதற்கான சாதனம் என்ன என்று அறிய விரும்பினார்கள். அவ்விதம் அறிய விரும்பியவர்களுக்காக சிவதனுஷ் கொண்டு வரப்பட்டது. அந்த வில்லை கையால் எடுக்கவோ தூக்கி நிறுத்தவோ அவர்களால் முடியவே இல்லை. முனிவரே, பெரு வீரர்களான அவருடைய ஆற்றல் வில்லை தூக்கும் விஷயத்தில் மிக குறைவானது என்பதை அறிந்து கொண்டு அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டேன். அதனால் மிகவும் கோபமடைந்த மன்னர்கள் எல்லோரும் தங்கள் வீரத்தை நிலைநாட்டுவதற்காக, வீரம் குறைந்தவர்கள் என்ற சந்தேகத்தை போக்குவதற்காக மிதிலையை முற்றுகையிட்டு போக்குவரத்தை அடைத்து விட்டார்கள். சிறந்த அரசர்களாகிய அவர்கள் தாங்கள் அவமானத்தை அடைந்து விட்டதாக எண்ணிக்கொண்டு கோபாவேசம் கொண்டவர்களாக மிதிலை பட்டணத்தை தொல்லைப்படுத்தினார்கள். ஓராண்டு காலம் முற்றுகை நீடித்ததால் எல்லா படைகளும் பொருட்களும் நாசமடைந்தன. முனிவர் பெருமானே, எனக்கு அப்போது மிகவும் துக்கம் உண்டாயிற்று. அப்போது நான் எல்லா தேவர்களையும் குறித்து தவம் செய்து மகிழ்வித்தேன். மனம் நிறைந்த அவர்கள் 4 வகை படையை எனக்கு அருளினார்கள். புதிய படைகளால் தாக்கப்பட்ட பாவச் செயலில் ஈடுபட்ட அரசர்கள் தங்கள் வீரர்களை இழந்து வீரம் குன்றி சந்தேகத்திற்குரிய வீரமுடையவர்களாக தங்களுடன் வந்திருந்த படைகளுடன் திக்கு திசை தெரியாமல் ஓடிப்போனார்கள். நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளும் ஆற்றல் படைத்தவரை, பேரொளி வீசிக்கொண்டு அற்புதமாக விளங்கும் வில்லை முனிவர் திலகமே ராம லட்சுமணர்களுக்கும் காண்பிக்கிறேன். முனிவரே, ராமன் இந்த வில்லில் நாணேற்றிவிட்டால் ஒரு தாயின் வயிற்றில் பிறவாத தெய்வத்தன்மை உடைய என் மகள் சீதையை, ஏர்முனை நாயகியை தசரத குமாரனுக்கு பாணிகிரகணம் செய்து கொடுப்பேன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 66வது சர்க்கம் முற்றிற்று. எல்லாமுள்ள இறைவனின் திருவருளால் எப்படி அந்த சிவதனுசு முறிந்ததோ அதுபோல நம்முடைய கர்மவினை பயன்கள் அனைத்தும் முறிந்து எல்லாமுள்ள இறைவனின் திருவருளால் நாம் மென்மேலும் பேரானந்த நிலையை அடைய இறைவன் அருள்புரிய பிரார்த்தித்து கொண்டு இன்றைய சிந்தனையை இதோடு நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.